हरे हरे हरे। ओम तत्सत। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. என்ன माताजी 14.120 ओम 120 अज्ञानतिमिरान्धस्य 1999 तस्मै 120 श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदातिकं। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमद् भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर वृंदा। हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा कृष्ण हरे हरे राम हरे राम हरे हरे राम 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 हरे 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 कृष्णा हरे हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे कृष्णा हरे राम हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय 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 गौर भक्त वृंदा। जय चंद्र जय जय गौर भक्त वृंदा। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। बाहिर हाई लेखारे रत्न यात्रा चाला सुंदरा चाले याना प्रभु छादी नीला चले। भागीरथी देखा रथयात्रा चाला சுந்தரா சாலையா பிரபு சாடி நீலாச்சலா. மொழிபெயர்ப்பு. வெளிப்புறமாக அவர் ரத யாத்திரை விழாவில் பங்கேற்க விரும்புவதாக சாக்கு போக்கு கூறுகிறார். ஆனால் உண்மையில் அவர் ஜெகநாதபுரியை விட்டு பிருந்தாவனத்தில் மறு பிரதிபலிப்பு வடிவமான குண்டிச்சா கோயிலான சுந்தராச்சலத்திற்கு செல்ல விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா. அவர் திரும்ப ரத யாத்திரால இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஜெகநாத் பூரிக்கு போற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் மனசு ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா அவர் என்னன்னா குண்டிச்சா கோயில், அதாவது ஸ்பெசிபிக்கா ஜெகநாத் பூரி போற எண்ணம் அவருக்கு எதுக்குன்னா சுந்தராச்சலா, அதாவது குண்டிச்சா கோயில் அது அப்படியே பிருந்தாவனை போலியே இருக்கு. ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாருன்னா அவர் மனசு ஃபுல்லா பிருந்தாவனத்தையே தான் சுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. नाना पुष्पोद्याने ताता केले रात्रि दीना लक्ष्मी देवी रे संगे नाही लाया कारणे. नाना पुष्पोद्याने तथा केले रात्रि दीने लक्ष्मी देवी रे संगे नागिलய கி காரணே. பகவான் அங்கிருக்கும் வெவ்வேறு பூந்தோட்டங்களில் இரவு பகலாக தம்முடைய லீலைகளை அனுபவிக்கின்றார். ஆயினும் செல்வ திருமகளான லட்சுமி தேவியினை அவர் ஏன் தம்முடன் அழைத்து செல்வதில்லை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப அவரோட மோஸ்ட் ஃபேவரட் ரைட் லக்ஷ்மி தேவி, அவங்களே கூட்டிட்டு போல அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வருது. ஏன்னா இவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் லக்ஷ்மி தேவியை அவங்க கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. ரைட், ஏன் கூட்டிட்டு போல, எதுக்கு கூட்டிட்டு போலன்றதெல்லாம் நம்ம இப்போ பாக்குறோம். ஒரே ஒரு செகண்ட். ओके. स्वरूप काहे शुना प्रभु कारणता इहारा वृंदावन क्रीडाते लक्ष्मी लक्ष्मी राणा ही अधिकारा. स्वरूप कहे सुना प्रभु. படிங்க மாதாஜி, அப்புறம் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, படிங்க. स्वरूप कहे क्षुण प्रभु कारण इकारा
वृंदावन क्रीडते ஸ்மீரனாகி அதிகாரா ஸ்வரூப தாமோதரர் பதிலளித்தார். அன்புள்ள பிரபுவே, இதற்கான காரணத்தினை கேளுங்கள். செல்வத் திருமகளான லட்சுமி தேவிக்கு பிருந்தாவன கிரீடைகளில் அனுமதி இல்லை. எதுக்கு? அவங்க ஏன் பாதி மாதாஜி? ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதான் நான் உங்களை கேட்கிறேன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேட்டுருக்கணும். கொஞ்சம் விட்டு கொஞ்சம் லேட்டா படிக்கிறேன். எதுக்கு அலௌட் இல்ல லட்சுமி தேவி? அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மாதாஜி, கோபியர்கள் அவங்க மனச கவர மாதிரி லட்சுமி தேவி கவர மாட்டாங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் எப்படி மனசை கவர்றாரோ கண்டிப்பா. பக்தர்கள் கோபியர்கள் எல்லாரும் மண்ணே வேணும்னு கேட்கும்போது கூட கோபியர்கள் என்ன சொல்லுவாங்க? உடனே கிருஷ்ணருக்கா அப்படின்னு எடுத்து தருவாங்க மாதாஜி. அந்த அளவுக்கு அவங்க இறங்குவாங்க. அதுவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆல்மோஸ்ட் பட் அது எக்ஸாக்ட் ஆன்சர் இல்ல. நீங்க क्वेश्चन பண்றது என்னன்னா அவங்களோட பிரேமையை. ஆமாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. அதாவது இப்ப கோபிகள் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சைட்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ஒத்துக்கிறேன். இப்போ லக்ஷ்மி தேவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பாத்தீங்கன்னா ருக்மிணி எல்லாருமே அதே கேட்டகரியில வராங்க. இப்போ ருக்மிணி தேவி எந்த விதத்துல குறைச்சல, அவங்க எல்லாத்தையுமே விட்டு வந்திருக்காங்களே. நான் அதுவும் கேட்டுதான் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரம் சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ணா விவரேர் ஹரிதோங்க தாபம் ரூபம் குணாம் குணிமதாம் தாபம் துவயச்சிதா விஷதி சித்திரம் அப்பத்திர தம்மே அப்படிலாம் வெறும் கேட்டு உன் மேல எனக்கு தாப்பம் வருதுன்ற லெவல் எந்த விதத்துல குறைச்சல் இல்ல இல்லையா? இது நம்ம தான் கம்பேர் பண்ணுவோம். கிருஷ்ணர் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டாரு. சோ என்ன ப்ராப்ளம்? பக்தர்கள் மாதாஜி ஹாப்பியா பக்தர்கள் ரொம்ப கவராங்க. புரியல. பக்தர்கள் மாதாஜி, பக்தர்களுக்கு முதலிடம் தர்றாங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பக்தர் லட்சுமி அப்பா பக்தர் இல்லையா? பக்தர் இல்லையா? தெரியல மாதாஜி, சொல்லுங்க. எப்பவுமே அவருடைய மார்பிலே இருக்கிறாரு. ஓகே, சோ அந்த மார்பிளே இருக்கிறதுனால இவங்க அதனால அவங்களுக்கு தனியா உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா தாங்குறாரு. அதனால நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியிலேயே போவேன்னா நல்லா வச்சுக்கிறாரு. ஓகேயா? சொல்லுங்க மாதாஜி, நீங்களே சொல்லிடுங்க. நானே சொன்னா நீங்க எப்படி திங்க் பண்ணுவீங்க? அவங்க ஐஸ்வர்ய பாவத்துல இருக்காங்க. ஹரிபோல், வெரி நைஸ் ஆன்சர். ஐஸ்வர்ய பாவம். ஒரு பாவம் இன்னொரு பாவம் மாற முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் முன்னாடி நான் கோபீஸ்வரரை போட்டேன். அப்ப என்ன ப்ராப்ளம்னா எல்லாரையுமே அவர் அகாமடேட் பண்ணுவார் கிருஷ்ணர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த குவாலிபிகேஷன் இப்போ நீங்க எல்லாம் சொல்வீங்க, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது நல்லா. நான் ஏன் ஒன்னொன்னு நிறைய கேள்வி கேட்கிறேன்னா, நான் ஆன்சர் சொல்லிட்டு போனா அது கதை, நான் கொஸ்டின் கேட்டேன்னா அது திங்கிங், ஸ்மரணம். ரைட்? இப்போ நீங்க ஸ்ரவணம் ஆல்ரெடி 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன மிஸ்ஸிங் நம்மளுக்கு? மனநம். ரைட்? இப்ப நீங்க கேக்குறீங்க ஏன் இருக்கக்கூடாது, அதுதான் கேள்வி கேட்கறதுன்னா கொஸ்டின் பண்றதுன்னு சொல்ல. அப்பதான் நம்ம திங்க் பண்ணுவோம். திங்கிங் ஏறினாதான் கிருஷ்ணரை பத்தின ஞாபகங்கள் ஜாஸ்தி வரும். அதனால நான் கேள்வி கேட்டு கேன்சர் பண்ணலையே இருக்கிறேனேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மன்னிச்சிடுங்க. பட் இன்டென்ஷன் என்னன்னா, மனநம் உங்க திங்கிங் ஃபுல்லா அப்படி கிருஷ்ணரை நோக்கி போகணும்ன்றதாலதான். இப்போ கோபிகள் எடுக்கலாம். இவர் ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிவன் வரக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா என்ன கண்டிஷன்? பெண்ணுதான் ராசா டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா ஒன்லி கை அங்க யாரு? Who's the only guy? பகவான் தான் மாதாஜி. எக்ஸாக்ட்லி, பகவான். அவர் யாரு? கிருஷ்ணர் மாதாஜி. தேங்க்யூ, கிருஷ்ணர். ரைட்? சோ புருஷோத்தம உத்தம புருஷனால கிருஷ்ணர் இஸ் த ஒன்லி மேல். அதனால சிவா பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணு என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. என்ன? தண்ணியில போய் குளிச்சுட்டு நீங்க வாங்க அப்படின்னு குளிச்சுட்டு வந்த உடனே அவர் உருவம் பெண்ணாக மாறிடுது. இப்போ நீங்க குவாலிஃபைட் அப்படின்றாரு. சோ இப்போ கிருஷ்ணர் இன்னொன்னு சொல்றாரு, நான் என் டிவோட்டிக்கு கௌந்தையா பிரதி ஜானேதி நமே பக்த பிரணஷதி. கௌந்தையா சொல்லு, என்னோட டிவோட்டிக்கு அழிவே இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க மாதாஜி? எவ்வளோ பார்ஷியல் மாதாஜி. இவர் டிவோட்டியை பாத்துக்கிறதுக்கு கேரண்டி வேற இதுல அர்ஜுனா கொடுக்க சொல்றாரு. ஆனா அப்ப அசுரர் பாவம் மாதாஜி. நோ ப்ராப்ளம். அசுரரா இருக்கணும்னு அவர் ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? அசுர குணத்தில் ஒருத்தர் இருந்தா நான் டிவோட்டின்றதால அவர் என்னமும் 40 நிமிஷத்துக்கு கோசரம் ஒரு அவதாரம் எடுத்து காப்பாத்தினாரு. அவர் யாரு? அசுர குலத்தில் இருந்தாலும் நீ டிவோட்டியா இருந்தா நான் இறங்கி வருவேன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட அப்படி அவர் சொன்னாரா? சாரி, யுவர் சன் ஆஃப் so and so who is a ராட்சசா. You will also be a son, father of so and so who may not be good. You will be grandfather of பலி மகாராஜ், அகங்காரம் பிடிச்சவனா இருக்கலாம். அப்படியெல்லாம் அவர் ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? எதுவுமே போடல. நீ டிவோட்டியா இருந்தா நான் வரேன். ஸோ பேசிக்லி என்னன்னா எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்கு. டிவோட்டிக்கு அவர் குவாலிஃபை பண்ற ஒன்னே ஒன்று என்னன்னா, நீங்க ஃபேரா டார்க்கா, நீங்க படிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் இல்லை. ஆர் யூ அ டிவோட்டி? எஸ் ஆர் நோ. எஸ்ஸா இருந்தா நீ வா அப்படின்றாரு. ரைட்?
ஓகே ஐ எம் டிவோட்டி வந்துட்டேன். எந்த லெவல் டிவோட்டி? உத்தமாதிகாரியா, மத்தியாதிகாரி, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி. ஓகே, அதுவும் சேர்த்துட்டேன். அந்த உத்தமாதிகாரிலேயே 5 ரசம் இருக்கு. என்னன்னா சாந்த ரசம். இப்போ நீங்க வந்து ஒரு பசுவை கூட்டிட்டு போய் அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, பசுவை வந்து வாத்சல்ய பாவத்துல பார்க்க சொல்லு. பசுவை பாவம் பசு சொல்லுவாங்க, ஐயோ என்னை விட்டுருங்க, எனக்கு வாத்சல்ய பாவத்துல எல்லாம் கேர் எடுக்க தெரியாது, எனக்கு கிருஷ்ணாக்கெல்லாம் பால் எல்லாம் கொடுக்க தெரியும், ஆனா நான் வந்து சமைச்சு போடலாம் என்னால முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பசு. அதனால அதுக்கு அந்த பாவம் வேலை. இப்போ வந்து சரி ஓகே அர்ஜுனா வந்து நீ வந்து அர்ஜுனா நீ வந்து தாசிய பாவல செய் அப்படின்னு சொன்னா கூட அர்ஜுனா அது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா கிருஷ்ணா வா நான் உனக்கு தாசிய பாவத்துல செய்யணும் வா அப்படின்னு. என்னடா சீரியஸா தாசிய பாவம் செய்யணும் என்ன கிண்டல் அடிக்கிறேன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன், பரம்பரமா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்திரம் திவ்யம் ஆதி தேவம் அதுவே முடியாது கிரேட்டு, ஆனாலும் என்னால உங்ககிட்ட குசும்பு பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா நேச்சுரலி அ ஃப்ரெண்ட், ரைட்டு. மறுபடியும் உன்னோட சுதர்ஷன் சக்கரத்தை எடுத்து வச்சுப்பேன். நீ வந்து காந்தீவ வில்ல கேட்டேன்னா நான் வந்து ஐயோ உனக்கு காந்தீவ வில்லெல்லாம் அடிக்க வருமானு கிண்டல் அடிப்பேன். ஏன்னா என்னோட பாவம் அது, ரைட். நான் வந்து என்னோட பாவத்தை கொஞ்ச நேரத்துக்கு மாத்த முடியும், ஆனா பர்மனண்டா மாத்த முடியாது. ஏன் மாதாஜி மாத்த முடியாதுன்னா, இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து ஃபேன்சி ஃபெட் காம்படிஷன், நான் வந்து நல்லா வந்து புலி வேஷத்தை போட்டு அனுப்புவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து புலி வேஷம் போயிட்டு ஸ்டேஜ்ல போய் அழ ஆரம்பிச்சிடுவா. எதுக்குன்னா அதோட ஸ்வரூபம் அது இல்ல, ரூபம் தான் புலி. அதே மாதிரி அவரோட ஸ்வரூபம், ரைட். ஸோ ஒரிஜினலான ரிலேஷன்ஷிப் அர்ஜுனருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் மாதாஜி 2ல இருக்கக்கூடாதா? முடியும், ஆனா அந்த பவர் நம்மளுக்கு ஒருத்தர் கூட 2 பண்ணலையா இருக்காரு. பலதேவ் வந்து 2 ரோலையும் எடுக்கிறாரு. ஃபாதர் ரோல் எடுப்பாரு, சைல்டு ரோல் எடுப்பாரு. ஆனா அதேதான் இங்கேயும் வருது. லக்ஷ்மி அம்மா வந்து மாதாஜி என்ன மாதாஜி இப்படி எல்லாம் சொல்றீங்க, அவங்க வந்து மாதுரியத்துல 2 பேர் இருக்காங்க, கரெக்ட். மாதுரியத்திலேயே 2 பாவம் இருக்கு. 2 பாவம் என்னன்னா, ஒண்ணு வந்து பரக்கிரியா ரச, ஒண்ணு ஸ்வாக்கியா. இவங்க வந்து ஸ்வாக்கியா ரசத்தை இருக்காங்க, அதாவது ஐஸ்வர்யங்களோட. அதுக்கு அர்த்தம் வந்து நான் வந்து இறங்க மாட்டேன்னா முடியாது அவங்களால. நம்ம வந்து எல்லாமே பௌதிக கண்ணுல பாக்கணும், ரைட். இப்ப வந்து கோபிகள் வந்து மண் எடுத்து போட லட்சுமி பண்ணுவாங்க, அவங்க ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவங்களால அந்த திங்கிங் அவங்களுக்கு வராது. நேச்சுரலி அவங்களோட இஷ்டம் என்னன்னா இப்படிதான் போகும், ரைட். நம்மளோட நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, நம்ம இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு அப்சர்வரா எடுத்துக்கோங்க, டீச்சரா சொல்றேன் அப்படின்னு. இங்க 2 பேர் இருக்காங்க, புஷ்பா மாதாஜி, பிரேமா மாதாஜி. ஓகே, இதுல 2 பேருமே 15-16 வயசு இல்ல, 2 பேருமே 60 வயசு மேல. ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ஏஜ் எல்லாம் நான் டிஸ்க்ளோஸ் பண்றேன்னு. சோ இப்ப வந்து இந்த 2 பேருமே மோர்லெஸ் ஒரே டைம் தான் கிளாஸ்ல சேர்ந்தாங்க, ஒரே டைம் ஒரே 4 இனிஷியேஷன் எடுத்தாங்க, 3/4 டைம் ஒரே டீச்சர் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க அந்த டைம். ஆனா 2 பேரோட மனப்பான்மை ஒன்னா இருக்கான்னா இல்லைன்னு சொல்வேன். நான் வந்து கிளாஸ்ல படிக்கிறத பத்தி சொல்ல, பாவத்தை. யசோதாமயி கிருஷ்ணரை வந்து ஒரு லார்ஜ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் பாவத்துல பார்ப்பாங்க. பிரேமா மாதாஜி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி லவர் பாவத்துல பார்ப்பாங்க. ஓகே, இது என்னோட அப்சர்வேஷன். நான் தப்பா இருந்தா அதுவும் மறுபடியும் சொல்றேன், மன்னிச்சிருங்க. எப்போ எனக்கு ரொம்ப இது கிளாரிட்டி வந்துச்சா இது நினைச்சேன், அவங்களோட பேரு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து கொடுத்தாங்க, யாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, நாங்க யாருமே சொல்லல. ஆனா யசோதா, இவங்க புஷ்பா மாதாஜியோட பேர் வந்து யசோதா மயி, ரைட். அண்ட் பிரேமா மாதாஜியோட பேர் வந்து பிரேமா பிரியா மாதாஜி அப்படின்னு. எப்படி ஆனா அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி லைன் போயிட்டே இருக்கும், ரைட். இது வந்து ஏன் அப்படின்னா ஒரே கிளாஸ்ல இருக்கச்சே டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி தேவி, கோபிகள் எல்லாருமே ஒரே கிளாஸ் ரூமா இருக்கிற பக்தர் டிவோட்டி கிளாஸ் ரூம். அந்த டிவோட்டில 2 பேருமே பாத்தீங்கன்னா மாதுரிய பாவம். ஆனா அந்த மந்துரிய பாவத்திலேயே 2 பேருமே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னடானா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வக்கியா பாவம், அவங்க வந்து பரக்கியா பாவம், ரைட். அவங்களால இப்படி பண்ண முடியுமா முடியாதான்றதெல்லாம் கேள்வி இல்லை, அகாமடேஷன் பண்ண முடியும். ஆனா எந்த லெவலுக்கு பண்ண முடியும்ன்றது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன். பண்ண முடியும், ஆனா அது அவங்க கம்ஃபர்ட் ஜோன். அதனால அவங்க என்ன பண்றாங்க, நான் போய் தவம் பண்றேன், ஐ வில் கோ ப்ரே கிருஷ்ணரை வந்து பண்ணணும், அதனால இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க ராசா டான்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு. ஓகே, அப்போ பலராம் ராசா டான்ஸ்ல இல்லையா, இருக்காரா இல்லையா? இருக்காரு மாதாஜி. யாரு நீங்க எல்லாம் பாத்தீங்களா எனக்கு சொல்லுங்க, நான் பாக்கலையே. நாங்க பார்த்தோம். அத வந்து மாதாஜி அத வந்து அவர் வந்து பாப்பாரு மாதாஜி. பாப்பாரு, அது வேற. பார்க்க மாட்டாரு, அவர் பாக்குறது ஆக்சிடென்ட்ல பார்க்கச்சே ஸ்லிப் பண்றச்சே அவரோட முக்குட்டு விழுந்துரும். முக்குட்டு இல்ல, கிரீடம். டான்ஸ்ல இருக்க மாட்டாரு மாதாஜி. தேவர்கள் எல்லாம் வந்து கூட பாப்பாங்க, ஆனா வந்து டான்ஸ்ல இருக்க. அந்த கேங்ல பலராம் இருக்காரா இல்லையா எனக்கு அதான் தெரியும். எஸ் ஆர் நோ?
எஸ் மாதாஜி. இருக்காரு மாதாஜி, பாக்குறாரு மாதாஜி. பாக்குறாரா இருக்காரா? நிறைய டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கும் இருக்கிறதுக்கும். இருக்கிறார் மாதாஜி. அந்த ராசன லீலையில ஒரு இதுல இருக்கிறார் மாதாஜி. இதுல அதாவது ராசா டான்ஸ் பார்ட் 1ல இருக்காரு, பார்ட் 2ல இல்லையா? நேத்து கூட இருக்காருன்னு ஏதோ ஒரு ஓகே, நேத்து இருந்தாரு, இன்னைக்கு இல்லையா? கிளம்பிட்டாரா? இல்ல இல்ல எனக்கு இருக்கிறார் ஒரு மாதாஜி. அது ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க நீங்க. ராசனத்துல இருக்கிறார் மாதாஜி. இருக்காரு மாதாஜி. ஓகே இருக்காரு. அப்ப எப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னேன். கிளாஸ்ல என்ன சொன்னேன்? ஆண்கள் இருக்கக்கூடாது. பலராம ஆனா பெண்ணா? பலராம ஆண்டா மாதாஜி. அவர் பாப்பாரு ஒழிய இருக்க மாட்டாரு மாதாஜி. Right. அந்த டான்ஸ பாப்பாங்க, தேவர்கள் எல்லாருமே பாப்பாங்களே ஒழிய அவங்க வந்து டான்ஸ்ல இருக்க மாட்டாங்க மாதாஜி. இருக்க மாட்டாங்க. சோ அவரை மறுபடியும் துரத்திட்டாங்க நம்ம ஜெயந்தி மாதாஜி. சோ இருக்காருன்றவங்க வந்து இல்ல தப்பு சொல்லலாம், நான் ஓட்டிட்டு தான் இருக்கேன். சோ இருக்காருன்றவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காரு? அந்த ஒரு பௌர்ணமி இதப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து அந்த இதுல ராச நடனம் செய்வாங்க மாதாஜி. அந்த ஒரு விழா நடத்துவாங்கல்ல மாதாஜி, ஹேரா பஞ்சமி அப்ப ராச நடனத்துல இருப்பார் மாதாஜி. இருப்பாருன்னா எப்படி இருப்பாரு? இப்பதான் நீங்க சொல்றீங்க புருஷா இருக்க மாட்டாரு, பையனா இருக்க கூடாது. சோ அப்ப எப்படி இருக்காரு? சாந்த ரசத்துல வந்து இருக்கிறாரு. சாந்த ரசத்துல இருக்காரு. ஓகே, சாந்த ரசத்துல அவர் எப்பவுமே இருப்பாரு, அது கவுண்ட்ல வராது. ராசா டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரா இல்லையா? அவரோட கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுறாரா இல்லையா? ராசா டான்ஸ்ல அவர் டான்ஸ் ஆடுறாரா இல்லையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரி கட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடுறாரா மாதாஜி? ஒரு தடவை சொன்ன ஞாபகம். ஹரே கிருஷ்ண. ஆல்மோஸ்ட் கரெக்ட். சாரி எல்லாம் கட்டிட்டு வந்தெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. பலராம பார்த்தாலே ஸ்பாட் தெரியும், வெள்ளை வெள்ளைன்னு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவரெல்லாம் புக்காவா போட முடியும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி கிருஷ்ணர் ஆடுறப்ப ஆட மாட்டாரு, அவரு வேற சந்தர்ப்பத்துல ஆடுவார் மாதாஜி. ஓகே, இவரு ஆட மாட்டாரு. பலராமர் வந்து தனியால ஆடுவார் மாதாஜி, கிருஷ்ணர் தனியா ஆடுவார். ஓகே, அது பேரலல் ஸ்டோரி. அதாவது பலராம் தனியா அவர் வந்து அவருக்கு கோபிகள் இருக்கு, அதை விட்டுருங்க. கிருஷ்ணாவோட ராசா டான்ஸ்ல பலராம் இருக்காரா இல்லையா? ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்க சொல்றீங்களா? இல்ல. அதனால அவரோட அணிகலன்களா இருப்பாரா? அணிகளாக இருக்காங்க. So, அதுதான் சாந்தரசம். இன்னைக்கு ஃபுல்லா திங்க் பண்ணிட்டீங்கன்னா மல்லிகா மாதாஜி ஒரு ஆன்சர் சொன்னாங்க, கரெக்ட். அதாவது அவங்க இருப்பாரு, அவர் வந்து சாந்த ரசத்துல இருக்காரு. ஓகே, நான் வந்து கேட்டது சாந்த ரசம் இல்ல, அவரு மாதுரிய ரசத்துல இருக்காரா இல்லையா? எஸ் நோ திங்க் பண்ணி நாளைக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்றது நம்ம லட்சுமிக்கு வரலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்க மறந்துடுவீங்க, அதனால நான் இதை சொல்லவே மாட்டேன், அப்படியே நிற்கும். ஸ்வரூபகாயே சுனி பிரபு காரணை ஹாரா விருந்தாவன ரீதா தே லக்ஷ்மி ரானாஹி ஆதிகாரா. சொரூப தாமோதரர் பதிலளித்தார். அன்புள்ள பிரபுவே, இதற்கான காரணத்தை கேளுங்கள். செல்வ திருமகளான லட்சுமி தேவிக்கு விருந்தாவன கிரீடைகளில் அனுமதி இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணரா சஹய கோபிகானா கோபிகானா மீனா கிருஷ்ணரா ஹரிதே நாரிமானா वृंदावन लीलाया कृष्ण सहाय गोपीगण विना कृष्ण रे हरि दे नारे मना. பிருந்தாவன லீலைகளில் கோபியர்கள் மட்டுமே கிருஷ்ணரின் உதவியாளர்கள். கோபியர்களை தவிர யாராலும் கிருஷ்ணரின் மனதை கவரவியலாது. ஹரே கிருஷ்ண மாதா. கோபி ஒண்டிதான் முடியும், மத்த யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட். प्रभु काहे यात्रे चाले कृष्णे रगामना सुभदारा आरा बाल देव संगे दुई जना. प्रभु काहे यात्रा चाले कृष्ण रे गामना सुभद्रा आरा बाल देवा संगे दुई जना. பகவான் சொன்னார், தேர் திருவிழாவை ஒரு சாக்காக பயன்படுத்தி கிருஷ்ணர் சுபத்ரா மற்றும் பலதேவருடன் அங்கு செல்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாக்கா வச்சு கிருஷ்ணர் பலதேவ் வந்து சுபத்ராவோட அங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆகுது? கோபி சங்கேயான லீலா ஹாய உபவானி நிகூடா கிருஷ்ணேரா பாவா கே நாஹஜானி. गोपी संगे जात लीला आया उपवने निकुட கிருஷ்ணேர பாவ கேக நாகி ஜானே. அங்குள்ள தோட்டங்களில் கோபியர்களுடன் நடைபெறும் எல்லா லீலைகளும் பகவான் கிருஷ்ணரின் மிகவும் அந்தரங்கமான பாவங்களாகும். அவற்றினை யாரும் அறிவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து
எல்லா பாஸ்ட் டைம்ஸும் அவர் ஆடுறாரு இல்ல அந்த கார்டன்ல, ரொம்ப கான்பிடென்ஷியல். அதனால யாருக்கும் தெரியல, அதனால நம்மளுக்கும் தெரியல. நாளைக்கு செல்ல போறாங்க பாருங்க மாதாஜி, ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் ஆஃப் சைத்தன்யா சரிதாமிருதா சாப்டர் 14 125ல. அதெல்லாம் கான்பிடென்ஷியல், அது யாருக்கும் தெரியாது. நீங்க போய் அங்க இருந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படி மாதாஜி ஒத்துப்பேன், எக்ஸாம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க நாளைக்கு கேட்க கூடாது. ஆன்சரை தேடிட்டு வந்து திங்க் பண்ணிட்டு வாங்க. வாஞ்சா கல்பத்தருபிய கிருபா சிந்துபியேவச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो आचार्य हरिदास ठाकुर की जय। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम